அம்மா ஏய் ஏமா இப்படி ட்ராமாவா போட்டு தள்ளுற? உன் ட்ராமாவை பார்த்து பார்த்து எனக்கு ட்ரோமா வந்துடும் போலம்மா. ஏமா இப்படி பண்ற? ஒரு டாஸ்க் ஆடுமா, அந்த டாஸ்க் ஆட முடியலன்னா அந்த டாஸ்க்கை விட்டு ஓடுமா. அதை விட்டு ஏமா எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன்? நான் கூட அந்த ப்ரமோவை பார்த்து அந்த தங்கமான மனுஷன் ரஞ்சித்தை தப்பா நினைச்சேன் நண்பர்களே. ரஞ்சித்து தான் அதை பண்ணிவிட்டார் போல, ஏதோ தப்பா பேசிவிட்டார் போல, அதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்குன்னு பார்த்தா இந்த அம்மா ட்ராமாவை போட்டு தள்ளுது ப்ரோ. நான் சொன்ன மாதிரியே கோவா கேங்குள்ள பிரச்சனை வருதா? காலங்காலத்தில் நான் சொன்னேன்னா கோவா கேங்குள்ள பஞ்சாயத்து வரும். கூட சேர்த்துல ஜாக்லின் இதை உடச்சிருவாங்க, உடச்சி தனக்கான கேமை ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முக்கியம் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஒரு கேம் ஆடுவாங்க. கேட்டால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சி போட்டு எனக்கு கேமு தான் முக்கியம்னு போவாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு எப்படி பேருக்குல இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கான ப்ரோமோல நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்துருப்போம். நம்ம ரஞ்சித் அண்ட் ஜாக்லினா பயங்கரமா ஒரு சண்டை போடுற மாதிரி அந்த இடத்துல ஜாக்லின் பயங்கரமா பேசியிருப்பாங்க. என்ன சார் கேமு நான் உங்களை ஒரு அப்பா மாதிரி வச்சு பார்த்தேன், எப்படிலாம் வச்சு பார்த்தேன், 60 நாளா நீங்க இந்த கேம் இப்படி தான் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா ஒரு சண்டை வந்திருக்கோம். அந்த சண்டை இப்பதான் லைவ்ல முடியுது. ஆக்சுவலா என்ன நடக்குது தெரியுமா? நம்ம ஜாக்லினை கூட்டு ஒரு சோஃபால வெளியுள்ள சோஃபால உட்கார வச்சுட்டு சைடுல நம்ம ரயான் அண்ட் ஜெஃப்ரி நம்ம ரஞ்சித் 3 பேர் உட்கார்ந்து அவனை சும்மா ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ரயான் இதில் பார்த்தான், ஐயோ அது பேர் என்ன ஜாக்லின் வேற நம்ம ஆளாச்சே, நம்ம ஒரே கேங் ஆச்சே, நம்ம இதில் ப்ரோவோக் பண்ணக்கூடாது, நம்ம இந்த இடத்த விட்டு பேசாம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ரயான் நாக்கா கிளம்பிட்டான். பட் ஜெஃப்ரி அந்த இடத்துல விடல, அவன் டாஸ்கா பார்க்கறான். ஏன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க டாஸ்கா பார்க்கணும், டாஸ்க்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அவன் என்ன பண்றான், ஜெஃப்ரி அந்த இடத்துல உட்காந்து ப்ரோவோக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரஞ்சித் அவர்களும் ட்ரை பண்றாங்க. பட் ப்ரோவோக் அப்படிங்கிற பேர்ல இவர் எப்படி ட்ரை பண்றாருன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்து வந்து ட்ரை பண்றாரு. ஓகேவா, இது தப்பா ரைட்டா நீங்க தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல இதை கூட பண்ண மாட்டியா, நீ இப்படி இருப்பேன்னு எனக்கு நினைச்சு கூட தெரியல, அழகா நீ கொடுக்கலாம், நீ இப்படி பண்ணாத ஜாக்லின், ரொம்ப மோசமா பண்ற, கொஞ்சம் கோவப்பட, கொஞ்சம் அழு அப்படின்ற மாதிரி சும்மா போட்டு ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தப்பா தெரியுதுன்னா டீமன்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. டீமன்ஸ் வந்து எங்கேயுமே கெஞ்ச கூடாது. ஓகேவா, எந்த இடத்துலயுமே இறங்கி போக கூடாது, ஃபுல்லா அடிச்சு தான் ஆடணும். பட் ரஞ்சித் பண்ணது அந்த ஒரு விஷயம் தப்பு தான். ஓகேவா, அந்த ஒரு விஷயம் தப்பு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலுமே ஜாக்லின் நினைச்சிருந்த அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். பட் ஜாக்லின் ஸ்டாண்ட் பண்ணல. நேத்து நடந்த விஷயமா இருந்தா, நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சுல, ஜெயில யார தூக்கி போடணும்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது சௌந்தர்யான்னு சொல்லி வந்துச்சு. கடைசி நேரத்தில் சௌந்தர்யா போக கூடாது, அந்த சுத்தமா அந்த வீட்டுல கேம் ஆடல, என்ன தூக்கி ஜெயில போடுங்க, அதுதான் கரெக்ட்னு கடைசியில சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இந்த சண்டைலாம் முடிஞ்ச பிறகு கடைசியில தான் இந்த ரஞ்சித்துக்கான பாயிண்ட் வைக்கிறாங்க. இந்த சண்டே ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கி சோ ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி என்ன பண்றான், நீ வந்து கோபப்பட்ட உன் மூஞ்சி மாறிட்டு உனக்கு ஹார்ட் கொடு, நான் கேமரால போய் காட்டுறேன், கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட்டை நான் வச்சுக்கிறேன், அப்படி இல்லைன்னா உன்ட்ட கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கேட்கறான். ஓகேவா, அப்ப அந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்றாங்க, ஒரு ஹார்ட்டை கழுத்தி கையில கொடுத்து வச்சு இவனு என்ன பண்றான், கேமரால காட்ட போனா அங்க வந்து பிக் பாஸ் பாட்டு போட்டு விட்டாரு. ஏன்னா சும்மா நாச்சுக்கு ஒரு பாட்டு போட்டுக்கிட்டே இருக்காரு. எவன் என்னத்தை கொண்டு வந்து கேமரால காட்டினாலுமே ஒரு பாட்டு போட்டுட்டு தான் இருக்காரு. ஓகே, அவங்க பாட்டை போட்டாச்சு. திருப்பி இங்க வர்றதுக்கு முன்னாடி ரஞ்சித் என்ன பண்ணிருக்காரு, யாருக்கோ கிடைக்கிற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தானே, இவனுக்கு கொடு இப்பதான் கரெக்டா இருக்கும், சரி ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள இதை கூட பண்ண மாட்டேன், அதை கூட பண்ண மாட்டேன்னு சொல்லி சும்மா ப்ரோவோக் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஒரு வகையில நம்ம கேமா பார்க்கும்போது ப்ரோவோக்காவும் நமக்கு தெரியுது. ஆனா இன்னொரு சில டீமனுக்கான ரூல்ஸ் என்ன இருக்கு, கெஞ்ச கூடாது, யாருக்கிட்டே கெஞ்ச கூடாது இருக்கு. சோ இவர் ப்ரோவோக் பண்ணாரா கெஞ்சினாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. நான் ரெண்டுக்கும் நடுவில் நினைக்கிறேன்னா இப்படியும் ப்ரோவோக் பண்ணலாம், ஒருத்தருக்குள்ள இந்த ஃபீலிங்ஸை சுரண்டி எடுத்தும் ப்ரோவோக் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அதை தான் பண்ணியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கான அந்த ஹார்ட் எல்லாம் கலத்தி வீசிட்டு விறுவிறுன்னு உள்ள நடந்து போயிட்டு இவர் இப்படிதான் கேம் ஆடுறாரு, கேவலமான கேம், இப்படிதான் மோசமா பேசுறாரு, என்ன பேசி மயக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு கேம் ஆச்சா, எனக்கு அசிங்கமா இருக்கு, நான் வந்து உங்களை ஒரு அப்பா மாதிரி பார்த்தேன், நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு குத்துன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கத்திருப்பாங்க அந்த ப்ரோமோல கூட கவனிச்சிருமே. ஆனா சௌந்தர்யா என்ன நினைச்சு கத்திருக்காங்கன்னா எல்லார்கிட்ட இந்த வீட்டுல ஹார்ட்டை புடிங்கிட்டு இருக்கானுவல்ல, கண்ட மெனிக்கு புடுங்குறானு, சும்மா நச்சுக்கு புடுங்கிட்டே இருக்கானு. சோ அப்படிதான் புடுங்கிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கோவப்பட்டு ஏன்டா புடுங்காதீங்கடா, கேம் ஆடுங்கடா, கேம நேருக்கு நேரா பேசி வாங்க வக்கல்ல, நீங்க ஏன்டா புடுங்குறீங்கன்னு சொல்லி ட்ரிகர் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது ரஞ்சித் அவர்கள் பேசின பாயிண்ட மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஜாக்லின் சும்மா கூச்சிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து வேணும்னு பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கேவலமா கேம் ஆடாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கணுமா, இப்படி ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு வேணுமா, ஜெஃப்ரிக்கு கூடுன்னு சொல்லி மண்டையை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸை சுரண்டாரு, இவர் இப்படி ஒரு கேவலமான கேம் தான் ஆடுறாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை போட்டு ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்காங்க ஜாக்லின். அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யாவே கொஸ்டின் வைக்கிறாங்க. சௌந்தர்யாவை நீட்டா ஒரு கொஸ்டின் வச்சாங்க, நீ ஃப்ரேம் பண்ற தப்பு, அவர் கேட்டது அவருக்கான ஸ்ட்ராட்டஜி, நீ கொடுக்கறது ஒன்னோட இருப்போம், நீ கொடுத்துட்டீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கேட்கறாங்க. கேட்டாலுமே ஜாக்லின் ஒரு சீனை கிரியேட் பண்ணாச்சுல, அந்த சீனை ஃபுல்லா கொண்டு போய் ஆகணும்ல, உடனே பயங்கரமா வெடிக்கிற மாதிரி வெடிக்கிறாங்க, ரயானை கட்டி பிடிச்சு அல்றாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரி சும்மா நின்று இருக்காங்க. ஜெஃப்ரி இழுத்து போட்டு ஜெஃப்ரி உனக்காண்டி தான் அவர் கேட்டாரு, ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்டு என்ன இது பண்ணிட்டாரு, இதெல்லாம் ஒரு கேமான்னு சொல்லி உடைச்சு தேவையில்லாம கொண்டு வந்தாச்சு. இதுல ரெண்டு பேர் சைடும் தப்பு இருக்கு. ரஞ்சித்
அவர்கள் இறங்கி போய் கேட்டிருக்க கூடாது. அவர் ஒரு டீமன், ஓகேவா? ஏன்னா ஒரு டீமனா இருக்க யாருமே ஒருத்தட்டு போய் எந்த ஒரு இதுவும் கெஞ்ச கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, ஓகேவா? பட் அவர் கெஞ்சிட்டார். இதை நான் கெஞ்சிறத பார்க்காம இது ஒரு கேமாவும் நான் பார்க்குறேன். ஏன்னா மென்டலி உங்களை ட்ரிகர் பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு கேங்கில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கை வச்சு சொரண்டரில் என்ன பிரச்சனை தான் நான் கேட்குறேன். ஏன்னா இவங்க தானே சொல்லியிருக்காங்க கேம்னு வரும்போது டாஸ்க்னு வரும்போது எங்கேயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காட்டக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜோன் அங்கே வரக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் காட்டினது கரெக்ட் தானே? ரஞ்சித் காட்டுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தானப்பா. அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே சொல்லி ஒரு ப்ரோக் பண்றாரு. கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கும் உன்னோட இஷ்டம். நீ கொடுத்து முடிச்சு கடைசியில் ரஞ்சித்தை ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாம வெளியே போய் உட்காந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி காண்டி கொடுத்துட்டேன் என்டெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் நான் தூக்கி வீசிடுவேன் எல்லாத்தையும். என்கிட்ட நார்மலா ஜெஃப்ரி வந்து கேட்டாலும் எல்லாத்தையும் வீசிட்டு போயிருப்பேன். எனக்கு வந்து அவர் ப்ரோக் பண்ண மண்டைக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க ப்ரோ. பயங்கரமான ஒப்பாரி. இங்க ஒரே ஒரு பையன் நான் திருப்பி ஜாக்லின்ட்ட கேட்கணும். இங்க நீங்க தான் சொன்னீங்க ஒரே ஒரு கப்பு தான், ஒரே ஒரு டைட்டில் தான் ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன புண்ணாக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்கீங்க? என்ன புண்ணாக்கு இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போயிட்டா ஃப்ரெண்டா டக்குன்னு ஆப்போசிட்ல யார் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் உங்களோட கருத்து? உங்களோட கருத்து தான் என்ன? கப்பு உங்களுக்கு வேணுமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல ஃப்ரெண்டா இருக்க ஜோன்ல யாராவது ஒருத்தருக்கு அந்த கப்பு போனாலும் பரவாயில்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த கோவா கேங்க பக்காவா யூஸ் பண்றாங்க. ஜாக்லின் ரொம்ப பக்காவா யூஸ் பண்றாங்க. ஆனா சௌந்தர்யா அதை கண்டுபிடிச்சிட்டு சௌந்தர்யா தான் சண்டை போடுறாங்க. போய் ரஞ்சித் ஃபர்ஸ்டே சொல்றேன், நீ பண்ண தப்பு இல்லனா நீங்க கேட்டிருக்கீங்க, என்கிட்டயும் கேட்கதான் செஞ்சாங்க. எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, அதை கொடுக்க வேண்டியது எனக்கு கூட கேட்கதான் செய்யறாங்க. கேட்கும் போது கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கு நம்மளோட இஷ்டம். ஆனா நீங்க வந்து கேட்டாலும் தூக்கி வீசிட்டு போயிடா, இல்ல உங்க மேல தப்பு இல்ல, நீங்க ஃப்ரீயா விடுங்கன்னு ரஞ்சித் சொல்லிட்டு அங்க போய் கேட்கறான். அங்க போய் ஜாக்லின் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறான், நீ எதுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டா, ஜெஃப்ரி பேரை சொல்லி கேட்கும்போது நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? இது என்னங்க நடிப்பு? நீங்க தானே சொன்னீங்க அந்த கேம்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரக்கூட டாஸ்க்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும், நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன ஜெஃப்ரி பேரு? ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொன்னா அவன் வந்து கேட்டிருப்பான்ல, அதையும் நீங்களே சொல்றீங்க. ஜெஃப்ரிக்கு வேணும்னா ஜெஃப்ரி வந்து என்கிட்ட கேட்கணும், ஜெஃப்ரி கேட்டா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இவங்க என்னதாங்க சொல்ல வராங்க? ஜெஃப்ரி கேட்டா கொடுத்துருப்பேன்னு சொல்றாங்க, ரஞ்சித் கேட்டதுக்கு கொடுத்து தூக்கி வீசிட்டு ரஞ்சித் இப்படி கேட்டாருன்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்போ கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்லை கொடுத்தது பிரச்சனையா? இல்லை அந்த இடத்துல ஆட முடியாமல் ட்ரிகர் ஆகி வீசிட்டு அதை ஒரு சீனை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? என்ன ட்ரை பண்ணுறீங்க? மொத்தத்தில் ஒரு சீனை கிரியேட் பண்ணி வெடிச்சாச்சு. வெடிச்சு என்னலாமோ பண்றீங்களா? கடைசியில் ஜெஃப்ரி மேல திருப்பி விட்டாச்சு. ஜெஃப்ரி அங்க டென்ஷன் ஆயிட்டான். என் பேரே சொல்லிட்டு நானா கேட்டேன், எனக்கே வேணும், நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு கேட்டேன், நானும் அதுக்கு ஆசைப்பட்டேன், எனக்கு ஒரு மண்ணு வேணும்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் உடச்சி வீசிட்டான். ஹார்ட்டை கிட்ட நான் பிச்சு வீசிட்டான் பட் உள்ள போயிட்டான். இதுக்கப்புறம் நீங்க யாரும் எனக்காண்டி பேச வேண்டாம், சும்மா அவர் எனக்காண்டி பேசுறா, இவருக்கு எனக்காண்டி யாருமே நீ பேச வேணாம்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டு ரயானை எல்லாத்தையும் சொல்லிட்டான், இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துப்பேன், யார் இதுக்கப்புறம் வந்து நிக்காயின். ரயானை முட்டா பைய மாதிரி தான் பேசுறான். ரயான் பெரிய முட்டா பைய மாதிரி பேசுறான். அவன் உட்காந்துட்டு ஜாக்லின் சிங்கி அடிக்கிறான். ஏய் கரெக்டா நியாயத்தை பேசுறா. அந்த இடத்துல ஜாக்லின் தேவையில்லாம ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. அதில் போயிட்டு இவனும் ஜெஃப்ரி பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கான். ஜெஃப்ரி நீ பண்ணதான் தப்பு, அவர் ப்ரோவோக் பண்ணார்ல, நீ கேட்க வேண்டியதே. நீங்களா டீமன்ஸ்டா, அவங்க ஏஞ்சல்ரா, அவன் எப்படா கேட்க முடியும்? அவன் கேட்கறது அந்த ஹார்ட் மட்டும் தான் கேட்க முடியும். அவன் டீமனா இருக்கான், அவனுக்கு ஹார்ட் தான் வேணும். அது தெரியாம இவனும் தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயோ அம்மா என்ன டிராமாடா. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டே ப்ரோ, இந்த ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு இந்த வீட்டில் இருக்க எவனுக்குமே சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எவன் என்னத்தை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. நான் கூட காலைல ரஞ்சித் தப்புன்னு சொல்லி ரஞ்சித் தூக்கி போட்டு அடிச்சிட்டோம். அந்த மனுஷன் கேமா தான் ஆடி இருக்காரு. சொல்றாரு நான் கேமா தான் நம்ம பார்த்தேன், கேம்ல தானே கேட்டேன் அப்படின்னு. கேம்ல தானே கேட்டாரு. கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கு நம்மளோட இஷ்டம் தானே. சும்மா நினைச்சு வீசிட்டு ஃப்ரெண்டுனால கொடுத்துட்டேன், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு, ஜெஃப்ரி பேரை யூஸ் பண்ணிட்டாரு. என்னங்க இது ஆட்டம்? கேவலமா ஜாக்லின் ஒரு மட்டமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. நேத்துக்கும் இன்னைக்கும் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு மொத்த டாஸ்கையும் அழிச்சது எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மட்டும்தான். ஜாக்லின் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் அழிச்சுக்கினே இருக்காங்க, இப்படி அழிச்சுக்கினே இருக்காங்க. மற்ற ஒரு 4-5 பேர் அழிச்சிட்டு இருக்காங்க, போட்டு மண்ணாக்கிட்டான வேற வச்சுக்கோங்களேன். அதை அடுத்து சொல்றேன். இந்த இதை நீங்க பார்க்கும்போது ஜாக்லின் மேல தப்பு இருக்கா, ஜெஃப்ரி மேல தப்பு இருக்கா, ரஞ்சித் மேல தப்பு இருக்கா, இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.